காட்டுப்பகுதிக்கும் ஊருக்கும் இடையில் சாராய கடை ஒன்று இருந்தது. பக்கீர்சாமியின் நண்பன் குரு பக்கீர்சாமியிடம் சாராயம் குடித்து வருவோம் என்று அழைத்தான். பக்கீர்சாமியோ பெண்ணை தனியாக விட்டு போக அவருக்கு மனமில்லை. ஆனாலும் நண்பன் கூப்பிடுகிறான் என்பதற்காக தனது மகளை வீட்டிலே பத்திரமாக இருக்க சொல்லிவிட்டு பக்கீர்சாமி தன் வீட்டை விட்டு வெளியேறினார். இருவரும் பக்கீர்சாமி மற்றும் குரு இருவரும் சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அந்த சாராய கடை. ஆதலால் நடந்தே சென்றனர். அப்போது சாராய கடை செல்லும் முன் பக்கீர்சாமியிடம் கூறிக்கொண்டிருந்தார் குரு, ஐயா, இந்த கடையில் சாராயம் குடிச்சிட்டு ஒரு 7 மணிக்குள்ளே வந்துடுவோம். 7 மணிக்கு மேலே இங்கே இருக்கிறது நல்லதில்லை. ஏன்னா இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு ஒன்றுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும் அந்த காடு. அந்த காட்டு பகுதியில் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறதுனால நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது. சரியா? 7 மணிக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் என்று கூறினார். அதற்கு பக்கீர்சாமி, ஏன் இப்படி பயந்து சாவுறீங்க? அந்த காட்டில் நான் 12 மணிக்கு கூட தனியாக போவேன். எனக்கு அந்த அளவுக்கு தில்லு இருக்குது. ஏன் இப்படி பொம்பளைங்க மாதிரி பயப்படுறீங்க? அப்படி என்று நக்கலாக கேட்டார். இது வரைக்கும் யாருமே அந்த காட்டுக்குள்ளே இரவு போய் யாரும் திரும்பி வந்ததே இல்லை. எல்லாரும் செத்து தான் இருக்காங்க என்று கூறினார் குரு. நீங்கள் பயமுறுத்தி தான் அவங்க கொண்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்காவது நீங்கள் தைரியமாக எல்லாருமே போய் பார்த்துருக்கீங்களா அந்த காட்டுக்குள்ளார என்ன நடந்துச்சுன்னு? இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் அவங்கள மிருகம் கூட கொண்டுருக்காங்க இல்லையா? பேய்ங்கிறது ஒன்று கிடையவே கிடையாதுயா. நம்மளாக உருவாக்குறது தான் அது என்று பக்கீர்சாமி கூறினார். உங்ககிட்ட பேசி மீள முடியாதுங்க என்று கூறிவிட்டு குரு வேகமாக நடந்தார். சிறிது தூரத்தில் மதுபான கடை வந்துவிட்டது. இருவரும் தனக்கான மது பாட்டில்களை வாங்கி கொண்டு கடையிலிருந்து பின்புறம் குடிக்க இடம் இருந்ததால் அங்கே சென்று குடித்து கொண்டிருந்தனர். அப்போது தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக மீண்டும் மதுபான கடைக்கு வந்து தண்ணீர் வாங்கி கொண்டு வர குருவை போக சொன்னார். குரு மதுபான கடைக்கு சென்று மீண்டும் தண்ணீர் வாங்கி கொண்டு தண்ணீரை கலந்து இருவரும் குடிக்க ஆரம்பித்தனர். அப்போது பக்கத்தில் இருக்கும் ஒரு கூட்டம் இவர்களையும் இவர்கள் பேசுவதையும் பார்த்து கொண்டே இருந்தனர். ஆமாம், இது வரைக்கும் அந்த காட்டு பக்கம் நீ 10 மணிக்கு மேலே போயிருக்கியா? அதற்கு குரு, நான் எங்கே போயிருக்கேன்? இதுக்கு முன்னாடி நான் போனதே இல்லை. இது வரைக்குமே நான் போனதில்லை. சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த காடுனா ரொம்ப பயம் என்றார் குரு. ஒரு நாளைக்கு போய் தான் பார்ப்போமே என்ன தான் ஆகுதுன்னு. யார் கொள்றா என்னன்னு தெரியும்ல. சப்போஸ் கொள்வது ஒரு மனுஷனாக கூட இருக்கலாம் இல்லையா? பேயாக தான் இருக்கணுமா என்ன என்றார் பக்கீர்சாமி. அப்படி இல்லைங்க, இது வரைக்கும் அங்கே கொன்னத்துக்கான ஒரு தடயம் கூட இது வரைக்கும் யாருக்கும் சிக்கலை. இது வரைக்குமே அமானுஷ்யமாக மட்டுமே இருக்குது. ஓ ஆமாம், இதை இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க.
எவ்வளோ விஞ்ஞானம்லாம் வளர்ந்துட்டு இன்னும் நீங்கள் பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னு பயந்துட்டுருக்கீங்க ஐயா. அட போங்க ஐயா என்று பக்கீர்சாமி கூறிவிட்டு